சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புவியியல் சார்ந்த கேள்விகள் 2020ல இருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம். பழைய கேள்விகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா, புவியியல்ல காடு மற்றும் வன உயிரினங்கள் மற்றும் வேளாண் முறைகள் இது சார்ந்த கேள்விகள் பார்க்கலாம். அதுல முதல் கேள்வி பாருங்க. பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல ஏ தேசிய பூங்கா, பி வனவிலங்கு சரணாலயம், சி பறவைகள் சரணாலயம், டி உயிர்கோள வைப்பிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீன்வைல் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 2 3 4ல நால் சரோவர், கார்பெட், சுந்தரவன காடுகள், பந்திப்பூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல கண்டிப்பா சுந்தர்பன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சுந்தர்பன்ஸ்ல வந்து நேஷனல் பார்க்கும் இருக்கு. பட் சுந்தர்பன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்ப இட் இஸ் கரண்ட்லி அ பயோஸ்பியர் ரிசர்வ் இல்லையா? பயோஸ்பியர் ரிசர்வ். சுந்தர்பன்ஸ் ஏன் ஃபேமஸ்? இங்க வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் டாமினண்டா இருக்கும். ரொம்ப அதிகமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அலையாத்தி காடுகள் அது வந்து அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சுந்தரி ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு சுந்தர்பன்ஸ் அப்படின்ற பெயரே வந்தது. சுந்தரி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுந்தரவன காடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அதுபடி நம்ம இங்க மேட்ச் பண்ணாலே ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் இது ரெண்டும் போயிடும். சி அண்ட் டி தான் இருக்கும் இல்லையா? இதுல தேசிய பூங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எது அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் 1936ல வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. முதல்ல இதை உருவாக்கும் போது இதுக்கு பேர் என்னன்னா ஹெய்லி நேஷனல் பார்க். ஹெய்லி நேஷனல் பார்க். இந்தியாவோட முதல் நேஷனல் பார்க் வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட்ல இருக்கு. இது வந்து 1936ல உருவாக்கப்பட்டது. உருவாக்கும் போது இதுக்கு பேரு ஹெய்லி நேஷனல் பார்க். இதே மாதிரி இந்த இடத்துல அப்ப பார்த்தோம்னா ஏழு நேஷனல் பார்க் இருக்கா? அப்ப ஏக்கு ஆப்ஷன் 2 தேசிய பூங்கான்றது கார்பெட். அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து சி 2413. மற்ற ஆப்ஷன் நம்ம டீடைல்டா பார்த்துடலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரொம்ப முக்கியம். இப்ப பந்திப்பூர் நேஷனல் பார்க்கும் இருக்கு. பட் பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகால இருக்கு. கர்நாடகா. ஓகே. அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பேர்ட் சாங்சுரி. பேர்ட் சாங்சுரி பொறுத்த வரைக்கும் நால் சரோவர் பேர்ட் சாங்சுரி ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரால இருக்கு நால் சரோவர் பேர்ட் சாங்சுரி. மீன்வைல் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஒரு ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா பார்த்தோமா, விச் இஸ் கார்பெட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமலை நேஷனல் பார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க, முதுமலை நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் தமிழ்நாடு 1940லேயே உருவாக்கப்பட்டது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? உயிர்கோள வைப்பிடம் பயோஸ்பியர் ரிசர்வ்னு பாக்குறோமா? இந்தியாவிலே கிரியேட் பண்ணப்பட்ட முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா வந்து நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இதான் வந்து ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா. ஓகே. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா. லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். மிகப்பெரிய உயிர்கோள வைப்பிடம் எதுனாலும் நீல்கிரி தான். இந்தியாவின் முதல் உயிர்கோள வைப்பிடம் எதுன்னு கேட்டாலும் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? அஸ் ஆஃப் நவ் கரண்டா வந்து இந்தியாவில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 18 இருக்குப்பா. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 3 இருக்கு. சரிங்களா? என்னென்னது? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். அதாவது நீல்கிரி உயிர்கோள வைப்பிடம், கல்ஃப் ஆஃப் மன்னார் உயிர்கோள வைப்பிடம், அதுக்கடுத்து அகஸ்தியமலை உயிர்கோள வைப்பிடம். இதெல்லாம் முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இதெல்லாம் வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமான நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? லார்ஜ் நம்பர் ஆஃப் இல்லைன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் லார்ஜ் நம்பர் ஆஃப் இல்லைன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க் எவ்வளவு இருக்குன்னா 12 நேஷனல் பார்க். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? மத்திய பிரதேஷ். அதே மாதிரி லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெமிஸ் நேஷனல் பார்க். ஹெமிஸ் நேஷனல் பார்க். ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு சார் அப்படின்னா லடாக்ல இருக்கு. லடாக்ல இருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க்.
ஸோ லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹெமிஸ் நேஷனல் பார்க். இதே ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் பட்டன் ஐலாண்ட். சவுத் பட்டன் ஐலாண்ட் ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பேப்பர் எடுத்து இந்த கொஸ்டின் டிஸ்கஷனோட சேர்த்து இதையும் எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபேக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஃபேக்டை மட்டும் ஐ வில் கிவ் யூ தி பிரீஃப் ஐடியா. ஸோ மொத்த பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் 18 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வும் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான். தமிழ்நாட்டில் மட்டும் 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் நேஷனல் பார்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் கார்பெட், ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ ஃபர்ஸ்ட் உருவாக்கும் போது இதுக்கு பேர் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் கிடையாது, ஹெய்லி நேஷனல் பார்க் 1936 கிரியேட் பண்ணப்பட்டது. பின்னாடி இதோட பெயர் மாற்றம் ஏற்பட்டது. இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தராகண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எது சார் அப்படின்னா முதுமலை நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு அப்படின்னா இது எப்ப கிரியேட் பண்ணது அப்படின்னா 1940 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா எதுனா ஹெமிஸ் நேஷனல் பார்க், லடாக்ல இருக்கு. ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க், அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. ஓகே. மீன்வைல் சுந்தர்பன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது அலையாத்தி காடுகள்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இதுல வந்து சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய விதமான ஒரு மரங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் இதுக்கு சுந்தர்பன்ஸ் அப்படின்ற பெயர்களும் வந்தது. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஏரியா எது அப்படின்னா இந்த சுந்தர்பன்ஸ் தான். சார் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. So with this understanding we will move to the second question. So question number 2, the type of forest called as சோலாஸ் இஸ் ஃபவுண்ட் இன், அதாவது சோலா என அழைக்கப்படும் காடு வகை எங்கு காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலா ஃபாரஸ்ட் கான்செப்ட் வச்சு ஒரு படம் வந்தது, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் படம், தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடைக்கானல்ல வந்து இது போயிருப்பாங்க, ஒரு டூர் மாதிரி போயிருப்பாங்க. அங்க வந்து அந்த குணா குகை அமைஞ்சிருக்கும். அந்த குணா குகை ஃபுல்லாவே வந்து இந்த சோலை காடுகள்ல தான் அமைஞ்சிருக்கும். அந்த காடவே வந்து பேய் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து வர்ணிப்பாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இலைகளா கிடைக்கும். எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காடுகள். ஸோ இந்த சோலா ஃபாரஸ்ட் அல்லது சோலை காடுகள் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஹில் ஏரியாஸ்ல இருக்கும். சரிங்களா? ஹில் ஏரியாஸ்னா எல்லா ஹில் ஏரியாஸ்லயும் இருக்குமா சார்னா இல்ல. இது வந்து ஒரு யூனிக் ஃபாரஸ்ட். இது வந்து ஒரு யூனிக் ஃபாரஸ்ட். யூனிக் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சைடு எவர்கிரீன் ஃபாரஸ்டும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிராஸ்லேண்ட்ஸும் ஒன்னா கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் டைப் இந்தியால வேற எங்கேயும் இல்ல, ஒன்லி இன் சதர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி ஒரு காடுகளை வந்து பார்க்க முடியும். ஒரு சைடு எவர் கிரீன், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கிராஸ்லேண்ட். இது ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது. ஓகே. ஒரு சைடு பசுமை மாறா காடுகளும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான புல்வெளிகளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய காடுகளுக்கு பேர் தான் சோலா ஃபாரஸ்ட். இது வந்து கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த 3 இடத்துல மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஆக்சுவலா இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த ரீஜன் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சோலா ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உப அயன மித வெப்ப மலைக்காடுகள், சப்டிராபிக்கல் டெம்பரேட் ஹில் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோலா ஃபாரஸ்ட ஸ்கை ஐலாண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸ்கை ஐலாண்ட்ஸ் அதாவது மேகத்தீவுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேகத்தீவுகள். So Chola forests are also called as sky islands, மேகத்தீவுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, that's it. So next, third question. The forests are under the direct supervision of the government and no public entry is allowed for collection of timber or grazing of cattle. அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும்
மாடுகள் மேய்ப்பதற்கும் பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த காடுகள 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், இன்னொன்னு புரொடெக்டட் ஃபாரஸ்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைட் ஃபாரஸ்ட். இந்த அன்கிளாசிஃபைடு ஃபாரஸ்ட்ல எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. புரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் பீப்பிள்ஸ வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்ல யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க நோ பப்ளிக் என்ட்ரி அப்படின்ற வேர்ட் இருக்கா? ஸோ பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள். ஸோ அது எது அப்படின்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள். சரிங்களா? சில இடங்கள்ல காப்பு காடுகள்னு கொடுத்திருப்பாங்க. காப்பு காடுகள் அப்படின்னாலும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். ஓகே, காப்பு காடுகள். காப்பு காடுகள்னாலும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். இங்க கொஸ்டின்ல ஒதுக்கப்பட்ட காடுகள்னு கொடுத்திருக்காங்க. அதான் வந்து இங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள். 4வது கேள்வி, A settled type of cultivation is also called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலையான வகை வேளாண்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிலையானனா ஒரே இடத்துல இருந்து பண்ணக்கூடிய விவசாயம் அப்படின்றது செடென்டரி ஃபார்மிங், இடைவிடாத விவசாயம் அப்படின்றது தான். ஸோ ஏ ஆன்சர். டெரஸ் ஃபார்மிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டை மாடி விவசாயம், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஹில்லி ஏரியாஸ்ல வந்து பண்ணுவாங்க. ஹில்லி ஏரியாஸ் அங்கதான் லேண்ட் எப்படி இருக்கும்னா பிளைனா ஒரே மாதிரி ஸ்லோப் இல்லாம இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோப்பியா இருக்கும் இந்த மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரீஜனை மட்டும் தனியா எடுத்து அதுக்கு தனியா விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்லோப்பி ரீஜனை தனியா எடுத்து அதை மட்டம் பண்ணி ஒரே மாதிரி ஸ்லோப்பி ரீஜனை ஒரே மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும் விவசாயம் பண்ணுவாங்க. இது மாதிரி அடுக்கு அடுக்கா இருக்கும். இதுதான் வந்து டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்றது நார்மலா நம்ம பார்க்கக்கூடியது தான். ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அலுவியல் சாயில்ஸ் இருக்கக்கூடியதோ, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் இன்டென்ஸ் ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அடுத்து கமர்ஷியல் ஃபார்மிங், அது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணக்கூடியது. இன்டென்சிவ் ஃபார்மிங்ன்றது ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணக்கூடியது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் இதுக்குள்ள பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் 5 ஏக்கருக்குள்ள பண்ணக்கூடியது. கமர்ஷியல் ஃபார்மிங்ன்றது பெருசா 50 ஏக்கர் 100 ஏக்கர் இந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதுல முக்கியமா டீ, காஃபி இந்த மாதிரி பிளான்டேஷன் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, பிளான்டேஷன், அதுதான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்ல அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு 4வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, செடென்டரி ஃபார்மிங் ஆன்சர். 5வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரிலேட்டட் டு சம்மர் சீசன் ஆஃப் கிராப்பிங். சரிங்களா? சம்மர் சீசன் ஆஃப் கிராப்பிங் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பின்வருவனவற்றுள் எது கோடை கால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடை கால பருவ வேளாண்மை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி மார்ச் டு ஜூன் இந்த மந்த்ல வரக்கூடிய ஜெயித் சீசன் இதான். காரிஃப் அப்படின்றது மான்சூன் சீசன்ல வரக்கூடியது இல்லையா? மான்சூன் சீசன் ஆல்மோஸ்ட் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வரக்கூடியது. ஸோ ஜெயித் சீசன் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ராபி அப்படின்றது அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடியது, அப் டு டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடியது. சரிங்களா? அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடியது ராபி சீசன். ஜெயித் சீசன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மார்ச் மாதத்துல இருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜூன் வரைக்கும், பிஃபோர் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சம்மர் சீசன் ஆஃப் கிராப்பிங் அப்படின்னு சொல்றோம், கோடைக்கால பருவ வேளாண்மை. ஸோ 6வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், செமி டெசர்ட், மேங்க்ரூவ்ஸ், பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடுலாம் ஃபாரஸ்ட், இன்னொரு சைடு அதுக்கு இன்னொரு நேம், அதுக்கு ரிலேட்டிவான நேம்ஸ் இல்ல அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிராபிக்கல் எவர்கிரீன்னாலே இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அயன மண்டல பசுமை மாறா காடுகள்ன்றது என்னன்னா அயன மண்டல மலைக்காடுகளை தான் அப்படி சொல்லுவோம். ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமான மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அயன மண்டல மலைக்காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் ஃபாரஸ்ட் தான் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் சீசனலா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை பெய்யும். அப்ப சீசனலா தான் பூ பூக்கும். இந்த மாதிரி சீசனலா அவங்க அந்த ட்ரீஸ் என்ன பண்ணும், இலையை வந்து உதிர்க்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பருவ காற்று காடுகள், அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்றது பருவ காற்று காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்
வறண்ட பாலைவனங்கள் இந்த இடங்கள்ல வந்து முட்புதர்கள் தானி புஷஸ் வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அதிகமா வந்து தண்ணி கிடைக்காது. அப்ப அதுல வளரக்கூடிய இலைகளே என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஊசியா இலைகள் கம்மியாவும் அதுக்கு பதிலா முட்கள் இருக்கும். புஷஸ், தானி புஷஸ், ஓகேங்களா, முட்கள் இருக்கும். ஸோ தட் அதிகமா வந்து இந்த ஊசியா முட்கள் மாதிரி ஒரு பாடி பார்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பயர் ஆகக்கூடிய, அதாவது அந்த பர்டிகுலர் பிளான்ட்ஸ்ல இருந்து வெளியே போகக்கூடிய நீராவியை வந்து தடுக்கலாம். ஸோ அப்ப இந்த வேப்பரைசேஷன் நீராவியை தடுக்கும் போது கொஞ்சம் அதிகமான நேரங்களுக்கு அதோட உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை வந்து தக்க வைக்க முடியும். எல்லாமே ஒரு அடாப்டேஷன் தான். தகவமைப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அடாப்டேஷன் அதை வந்து சார்ந்தது தான் இதெல்லாம். ஸோ வறண்ட பாலைவனங்கள்ல இந்த மாதிரி தானி புஷஸ் இருக்கக்கூடிய முட்புதர்களை பார்க்கலாம். அடுத்து சதுப்பு நில காடுகள், இது வந்து ஓதக்காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். டைடல் ஃபாரஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்க்ரூவ்ஸ், பிச்சாவரம், இது எல்லாமே இந்த கான்செப்ட்குள்ள வர்றதுதான். ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ 3412. ஆன்சர் ஏ 3412. டிராபிக்கல் எவர்கிரீன்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ்னா மான்சூன் ஃபாரஸ்ட், செமி டெசர்ட்னா தானி புஷஸ், மேங்க்ரூவ்ஸ்னா டைடல் ஃபாரஸ்ட். ஏ 3412. அடுத்து 7வது கேள்வி, the evergreen forests are found in the state of அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம். ஸோ இது சரியானது என்னன்னா பசுமை மாறா காடுகள் அதிகமாக காணப்படும் மாநிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ல அதிகமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை இல்லையா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் 2 பிரான்ச்சா வந்து பிரியும். ஒரு பிரான்ச் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியாலையும், இன்னொரு பிரான்ச் ஆஃப் உங்களோட சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா வழியாவும் வந்து வரும். இந்த 2 பிரான்ச்சா பிரிஞ்சு. ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் வழியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்டென்சிவ் ரெயின்ஃபால் வந்து கொடுக்கும். அதுல முக்கியமான ஒரு ஸ்டேட் தான் இந்த அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஏரியா இருக்கக்கூடியது. அதனாலதான் அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமா பை ஏரியா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இதே இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து அதிகமா இன் பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியது, அதாவது சராசரி விகிதத்துல வந்து அதிகமான எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்ஷத்தீப். ஓகே, லக்ஷத்தீப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜஸ்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் ஏரியான்னு கேட்டா நிலப்பரப்புல கேட்டா அருணாச்சல் பிரதேஷ். இதே பை பர்சன்டேஜ் அல்லது விகிதத்துல கேட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்ஷதீப் யூனியன் டெரிட்டரி, ரெண்டாவது மிசோரம், அடுத்ததான் அருணாச்சல் பிரதேஷ். ஈவன் தேர்ட் கூட. ஸோ அடுத்துதான் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகே, ஸோ இதே வந்து லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் பை ஸ்டேட் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மலா லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஃபாரஸ்ட் கவர், நாட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஜென்ரலா ஃபாரஸ்ட் கவர் அதிகமா இருக்கக்கூடியது மத்திய பிரதேஷ். லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ், செகண்ட் அருணாச்சல் பிரதேஷ், மூணாவது சத்தீஸ்கர். ஓகே, so answer for the 7th question A, Arunachal Pradesh. So next 8th question, the forest is essential for physical and climatic needs. பௌதிக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடுகள் எது அப்படின்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட காடு. 9வது கேள்வி, which one of the following agriculture practices is eco friendly? பின்வரும் விவசாய முறையில் எது சூழல் நட்பியல் சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிம வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2016 டிக்ளேர் பண்ணப்பட்ட சிக்கிம் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட். அது மட்டும் இல்லாம உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட்டா ஒரு
கரிம வேளாண்மை மாநிலமா வந்து அறியப்பட்டது எது அப்படின்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் சிக்கிம் தான். ஓகேவா? இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்ல இந்த கரிம வேளாண்மையில இருக்கக்கூடிய விவசாயிகள் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே முதல் இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலே அதிகமான ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எங்க இருக்காங்கன்னா இந்தியால தான் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏரியா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய மொத்த பரப்பளவு இருக்கு இல்லையா ஏரியா அதுல வந்து கால்குலேட் பண்ணோம்னா இந்தியா 9வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு. ஓகே, ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் ஏரியா பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9வது இடத்துல இந்தியா இருக்கு. முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரிம வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா முதல் இடத்துல இருக்கு. இது இல்லாம இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்காகவே வி ஹாவ் சம் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் PMKY, sorry PM இல்ல PKVY, which is परंपरागत कृषि विकास योजना. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா 2015 கொண்டு வரப்பட்ட 2015 it was introduced. Okay, so answer வந்து 9th questionக்கு organic farming. Next 10th question, assess and reasoning question. Intensive agriculture pattern, farmers prefer the cultivation of short duration crops. ஸோ இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபார்மர்ஸ் வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். கண்டிப்பா இது சரிதான். தீவிர விவசாய முறைகள் இருக்கக்கூடிய இடத்துல குறுகிய கால பயிர்கள், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அதாவது நீண்ட கால பயிர்களும் அதிகமான இடத்தையும் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடியதுல குறுகிய கால பயிர்கள் 3 மாசத்துல விளையக்கூடியது, 45 நாள்ல விளையக்கூடிய இந்த மாதிரி பயிர்கள் குறைஞ்ச இடங்கள்ல போடுவாங்க. So generally it is practiced wherein the size of the agricultural land holding is small. அதுவும் சரிதான். விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பின்பற்றப்படுகிறது. ரெண்டுமே சரிதான். Both A and R are correct. R is the correct explanation. சரிங்களா? A மற்றும் R சரியானவை. R ஆனது A க்கான சரியான விளக்கமாகும். 10வது கேள்விக்கு ஆன்சர் A. 11, the delta of Ganga Brahmaputra has the largest tidal forest, which is exactly correct. உலகத்திலே லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த கங்கா பிரம்மபுத்திரா. அங்கதான் வந்து என்ன இருக்கு, இந்த சுந்தர்பன்ஸ் அப்படின்ற சுந்தரவன காடுகள் இருக்கு. அங்கதான் சுந்தரி ட்ரீஸும் இருக்கு. சுந்தரி ட்ரீஸ். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ known as மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். கண்டிப்பா கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ தமிழ்ல சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. சரி. அலையாத்தி காடுகள் மாங்க்ரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுவும் சரி. 2 வாக்கியங்களும் சரி. 12வது கேள்வி, மேட்ச் த given animals with their respective species. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பஃபலோ, ஏஷியாட்டிக் சீட்டா, crocodile, டால்ஃபின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏஷியாட்டிக் சீட்டா, ஆசிய புலி அப்படின்றது என்னது எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமீபியாட்ட இருந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட இருந்துலாம் வந்து நம்ம ஆப்பிரிக்கன் சீட்டாவை வாங்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க், ஃபார் எக்ஸாம்பிள் குனோ பால்பூர் நேஷனல் பார்க், இந்த மாதிரி நேஷனல் பார்க்ல வந்து விட்டு வளர்க்குறோம். அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ் அழிந்து போன இனங்கள்ல தான் ஆசிய புலி வந்து வரும். டிக்கு வந்து 2, டிக்கு 2 அப்படின்னாலே இது ரெண்டும் ஆன்சர்ல வராது. எய்தர் ஏ ஆர் சி. ஏ வந்து பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ஆபத்தான இனங்கள் இல்ல ஆபத்தில் உள்ள இனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா crocodile. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வல்னரபிள் ஸ்பீசிஸ், டால்ஃபின் இல்லையா. வல்னரபிள் பாதிக்கப்படக்கூடிய இனங்கள், முக்கியமா இந்த கேஞ்சட்டிக் டெல்டால ரிவர் பொல்யூஷன்னால இந்த கேஞ்சட்டிக் டால்ஃபின் நிறைய வந்து ரொம்ப வல்னரபிளா பாதிக்கப்படக்கூடிய இனங்களை வந்து இருக்கு. ரேர் ஸ்பீசிஸ் எது அப்படின்னா வைல்டு பஃபலோ, அரிதான இனங்கள் வைல்டு பஃபலோ, அதாவது காட்டு எருமை. ஆன்சர் வந்து ஏ 3, 4, 1, 2. How many biosphere reserves are there in India? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 18 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா, அதுவும் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு? 3 இருக்கு. என்னென்னது? ஒரு சைடு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், இன்னொன்னு அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், இன்னொன்னு கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். 14வது கேள்வி, டியூரிங் டிசம்பர் 2021 the animal found in Manamboli forest range of ஆனைமலை டைகர் ரிசர்வ்
which was listed on Schedule 1 of Wildlife Protection Act 1972 and Appendix 2 of CITES is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டிசம்பர் 2021ல ஃபவுண்ட் பண்ண அந்த அனிமல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த டைம்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால அந்த இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னா லியோபர்ட், சிறுத்தை. டேஷ் ஃபாரஸ்ட் ஆர் டீக்ரேடபிள், அன்ப்ரொடக்டிவ், அன்ப்ராஃபிட்டபிள். ஸோ இதுல டீக்ரேடபிள் அதாவது சீரழிவுடையது, பயனற்றது மற்றும் லாபமற்றது எந்த காடுகள் அப்படின்னா அன்கிளாசிஃபைடு, வகைப்படுத்தப்படாத காடுகள் தான். ஓகே. 16 which biodiversity park in India was announced as the first other effective area based conservation measures site. அதாவது இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கன்னா ஆரவள்ளி பயோடைவர்சிட்டி பார்க், ஆரவள்ளி பல்லுயிர் பூங்கா. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான் ஆரவள்ளி பயோடைவர்சிட்டி பார்க். ஸோ ஆரவள்ளி அப்படின்ற ஒரு மவுண்டெயின்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஆரவல்லின்ற மவுண்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, நியூ டெல்லி இந்த ரீஜன்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் இந்த ஆரவல்லி அப்படின்ற ஹில்ஸ். அடுத்து 17வது how many number of Ramsar sites are identified in India till 15th August 2022. ஸோ as of 2022 ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ராம்சார் சைட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 75. ஓகே, 75. பட் அது எதுக்காக அந்த 75 அப்படின்றத கொண்டு வர நினைச்சாங்கன்னா 1947ல we got the independence இல்லையா, அதுல இருந்து ஒரு 75 அப்படின்னும் போது 2022 வரும். ஸோ இந்த 75th இயரை கமமரேட் பண்றதுக்கு எப்படியாவது 75 ராம்சார் சைட்டு கொண்டு வரணும்னு நினைச்சு இதை முயற்சி எடுத்தாங்க. ஸோ அதன் முக்கியமாக தான் இந்த கேள்வியே கேட்கப்பட்டது. ஏன்னா இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட் எவ்வளோ இருக்குன்னா 91 ராம்சார் சைட் இருக்கு இந்தியாவில். கரண்டா அஸ் ஆஃப் நவ் 91 ராம்சார் சைட் இருக்கு. ஸோ இது வந்து ஏஷியாலே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ ஏஷியாலே அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய, ராம்சார் இடங்கள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா. ஓகேவா, குளோபலா உலக லெவல்ல 3வது இடத்துல இருக்கு. குளோபலி 3rd பிளேஸ். உலக லெவல்ல அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய பட்டியலில் 3வது இடத்துல இந்தியா இருக்கு. இதே இந்தியாவுக்குள்ள அதிகமான ராம்சார் இடங்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 20 ராம்சார் சைட் இருக்கு. ஓகே, 20 ராம்சார் இடங்கள் இருக்கு. ஸோ ஆன்சர் 17க்கு ஆன்சர் சி 75. which of the following acts match the following acts with its corresponding years. பின்வரும் சட்டங்களை அதனோடு தொடர்புடைய ஆண்டுகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ நம்மளுக்கு டைரக்டா வந்து இது என்ன இயர்ன்றது உடனுக்கே தெரியாது. ஸோ மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு வனச்சட்டம், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். ஸோ இதுவும் மேபி நிறைய பேர் ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். we will keep it aside. அடுத்து பாருங்க வன பாதுகாப்பு சட்டம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் 1980. இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 இதெல்லாம் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் 2 and 3 போட்டிங்கனாலே யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ ஏக்கு ஆன்சர் மദ്രാஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 4வது 1873ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வனச்சட்டம் அப்படின்றது 1882ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூ ஹவ் டு நோட் இட். ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் பி. 18th கொஸ்டினுக்கு பி 4123. நெக்ஸ்ட் பாருங்க 19th கொஸ்டின். The steps adopted in the long-term conservation strategy of wildlife is அல்லது ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்ட கால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை என்னென்ன அப்படின்னா ஹண்டிங் should be strictly prohibited in the national parks, sanctuaries and biosphere reserve. சரிதான். தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். கண்டிப்பா. மோர் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி should be established. மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். அதுவும் சரிதான். கேப்டிவ் பிரீடிங் ஆஃப் வைல்ட் லைஃப் should not be encouraged. அதாவது வனவிலங்குகளை வந்து பாத்தீங்கன்னா காப்பு இனப்பெருக்கத்துக்கு ஊக்குவிக்க கூடாது. இங்க சிறைப்பட்டன்னு கொடுத்துருக்காங்க, அப்படியும் இது பண்ணலாம். இல்ல காப்பு இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பு இனப்பெருக்கத்துக்கு ஊக்குவிக்க கூடாதுன்றாங்க, இல்ல ஊக்குவிக்கணும். முக்கியமா இந்த எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ்லாம் இருக்கு இல்லையா, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதெல்லாம் வந்து இந்த காப்பு இனப்பெருக்கத்தின் மூலமா தான் வந்து நம்ம ஃபர்தரா வந்து ப்ரொமோட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
ஸோ 3வது இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி 1 and 2 ஒன்லி. சி 1 மற்றும் 2. அடுத்து 20வது கேள்வி, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் சைட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சைட்ஸ் ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை அல்லது செயல்பாடு என்னன்னா அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது. பிரிவென்ஷன் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் என்டேஞ்சர்ட் பயோட்டா. இந்த சைட்ஸ் அப்படின்ற நிறுவனம் 1963ல ஐயூசிஎன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட மீட்டிங் அப்ப உருவாக்கப்பட்டது. இந்த ஐயூசிஎன்ற நிறுவனம் 1948ல உருவாக்கப்பட்டது. ஸோ ஐயூசிஎன் உருவாக்குனது 1948, சைட்ஸ் உருவாக்குனது 1963. ஐயூசிஎனோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதே மாதிரி சைட்ஸ்க்கான ஃபுல் ஃபார்மை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இதுவும் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வரும். இஃப் யூ நோ இட் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, prevention of trading of endangered biota. 21. Which one of the following is the world's smallest chameleon discovered on Isla Beta? கீழ்கண்டவற்றுள் எது ஐஸ்லா பேட்டா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிகச்சிறிய பச்சோந்தி வகையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புருகேசியா நானா. புருகேசியா நானா. இதெல்லாம் அப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கணும். ஸோ புருகேசியா நானா. விச் கிராப் 22. which crop requires maximum water for cultivation? வாட்டர் கஸ்லிங் கிராப்ஸ் சொல்லுவாங்க. அதிகமான நீரை உறிஞ்சக்கூடிய தாவரம். ஸோ வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் பயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர் கேன், கரும்பு. 23. இட் இஸ் a species of the broad leaved forest. அதாவது பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது அப்படின்னு சொல்லி இதுல எந்த அந்த ட்ரீ அப்படின்னு கேட்கறாங்க. ஃபிர், தியோதர், ஸ்ப்ரூஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊசி இலை காடுகள், கோனிஃபெரஸ் ட்ரீஸ். கோனிஃபெரஸ் ட்ரீஸ், ஊசி இலை காடுகள். ரோஸ்வுட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே ரிலேட்டிவ்லி பரந்த இலை காடுகள்ல வரக்கூடியது. அடுத்து பாருங்க, பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி சிச்சுவேட்டட் இன் மைசூர். பந்திப்பூர்ன்றது கர்நாடகால இருக்கு. விச் இஸ் பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இது வந்து மைசூர்ல இருக்கு. அடுத்து 25 பாருங்க, சிப்கோ மூவ்மெண்ட் வாஸ் ஹெல்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிப்கோ மூவ்மெண்டோட லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர்லால் பகுனா. சுந்தர்லால் பகுனா. ஸோ சிப்கோ மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகண்ட்ல தான் வந்து பிகின் ஆனது. எப்ப அப்படின்னா 1973ல கார்வால் ஹிமாலயாஸ் ரீஜன்ல. கார்வால் ஹிமாலயாஸ் ரீஜன். ஸோ அங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்ட வரும்போது அந்த மரங்கள்லாம் அங்க இருந்த பெண்கள் கட்டி பிடிச்சிட்டு அதை வந்து வெட்ட விடாம வந்து தடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1983ல 10 வருஷம் கழிச்சு கர்நாடகால நடந்தது. அதுக்கு பேரு அப்பிகோ மூமெண்ட். அப்பிகோ மூமெண்ட். அப்பிகோ மூமெண்ட். ஸோ இதோட ஹெட் யார் அப்படின்னா பாண்டுரங்க ஹெக்டே. பாண்டுரங்கா ஹெக்டே. ஹெக்டே. பாண்டுரங்கா ஹெக்டே. ஸோ சிப்கோ மூமெண்ட் 1973 உத்தரகாண்ட்ல நடந்தது. சுந்தர்லால் பகுனா வந்து இதோட இதை தலைமை தாங்கி நடத்தினாரு. அதே மாதிரி அப்பிகோ மூமெண்ட் கர்நாடகால நடந்தது 1983. பாண்டுரங்க ஹெக்டே வந்து தலைமை தாங்கி நடத்தினார். 26வது கேள்வி, இன் அவர் பிளானட் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் டாமினேட் இன் விச் ரீஜியன்? நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமவெளி மற்றும் குன்று பகுதிகளை நம்ம பார்க்கலாம். பிளைன் அண்ட் ஹில் ரீஜன். இப்போ கூட இந்த பூக்கள் வந்து அதிகமா விளைவிக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹில் ரீஜன், குன்று பகுதிகளில் தான் அதிகமா இருக்கும். நம்ம ஊர்ல கூட ஒரு பாட்டு இருக்கு, கூடலூர் குண்டுமல்லி. இந்த கூடலூர் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹில் ரீஜன் தான். ஸோ நெக்ஸ்ட் 27th question. Globally, wetlands are conserved with the designation of DAS, which was signed in Iran 1971. ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஸ் பெயருடன் ஈர நிலங்களில் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈர நிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கையெழுத்திடப்பட்ட கன்வென்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே எதெல்லாம் வந்து
டெசிக்னேட் பண்ணப்படுதோ, எதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுதோ அதெல்லாம் ராம்சார் தலங்கள் அல்லது ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 27வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏ, ராம்சார் சைட். இந்த 1971 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி. Butterflies are recognized as sensitive indicators of environmental change and as an umbrella species whose targeted conservation benefits wider communities of lesser known threatened species. Lesser known threatened species. According to the IUCN Red List categories, the majority of the umbrella species as being, அதாவது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிகாட்டிகளாகும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது. IUCN சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை டேஸ் என வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அம்பரலா ஸ்பீசிஸ் எல்லாமே மேக்சிமம் என்ன கேட்டகரியில வருதுன்னா IUCN லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட் ஆர் த்ரெட்டன், அழியும் அல்லது அச்சுறுத்தும் நிலையில வந்து இருக்கு. ஸோ இந்த ரெட் லிஸ்ட் அதை வந்து யார் விடுறான்னா IUCN தான் விடுவாங்க. ஸோ ரெட் லிஸ்ட் இல்லைன்னா ரெட் டேட்டா புக் அப்படின்றத யார் விடுவா அப்படின்னு கேட்டாங்கன்னா IUCN. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அழியும் வகை எந்தெந்த உயிரினங்கள் இருக்கோ ஒவ்வொரு உயிரினங்களோட த்ரெட் எந்த அளவு இருக்கு, அதுக்கான அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதன்படி அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. லீஸ்ட் கன்சர்ன், டேட்டா டெஃபிசியன்ட், எக்ஸ்டிங்க்ட், என்டேஞ்சர்ட் ஆர் எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 28வது கேள்வி. இந்த அம்பரலா ஸ்பீசிஸ் குடை இனங்கள் இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் எந்த மாதிரி கேட்டகரியில வரும்னா என்டேஞ்சர்ட் ஆர் த்ரெட்டன்ட், அழியும் அல்லது அச்சுறுத்தும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கீழே வரும். ஏ ஆன்சர். 29 லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரீஜன் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஆல்ரெடி பார்த்தோம் சுந்தர்பன்ஸ். கங்காவும் பிரம்மபுத்திரா ரெண்டும் இணையக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியது தான் இந்த சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இன் விச் ஸ்டேட் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் லொகேட்டட் இன் இந்தியா. ஆல்ரெடி இன் கர்நாடகா. இந்த மைசூர் பிளாட்டியூ இருக்கு அந்த ரீஜன், பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? கர்நாடகா. அடுத்து ரோஸ்வுட் க்ரோஸ் இன் டேஸ் ஃபாரஸ்ட். ஆல்ரெடி வி ஹவ் சீன் ரோஸ்வுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல நம்ம வந்து பார்க்கலாம். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இந்த ரோஸ்வுட் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேம்பூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீன்ற வகைக்குள்ள இருந்தே எடுத்தாங்க இப்ப ரீசெண்டா நார்த் ஈஸ்ட்ல. இது நார்மலா பேம்பூஸ்ன்றது ட்ரீஸ் தான். ஆனா எந்தெந்த பேம்பூஸ்லாம் வந்து வீடுகள்ல வந்து வளர்க்கப்படுதோ அதெல்லாம் வந்து ட்ரீஸ் அப்படின்ற கணக்குல இல்லாம நார்மலா வந்து வளர்க்கக்கூடிய தாவரங்களா வந்து கன்சிடர் பண்ணப்பட்டது. எதுக்காக அப்படின்னா இதோட கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ். முக்கியமா நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் பேம்பு, வீட்டுல வளர்க்கக்கூடிய பேம்புலாம் ட்ரீ, மரம் அப்படின்ற வகையில சாராது. ஸோ ரோஸ்வுட் வளர்க்கக்கூடிய காடுகள் வந்து பசுமை மாறா காடுகள். அடுத்து பாருங்க, விச் அமாங் 32வது கேள்வி. விச் அமாங் திஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபாரஸ்ட்ரி ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். அதாவது இதில் எந்த காடு மக்களினுடைய, மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோஷியல் ஃபாரஸ்ட், சமூக காடுகளை தான் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 33வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ராங்லி மேட்ச்ட். ராங்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. அதாவது தவறாக பொருத்தப்பட்டவை. நம்தபா தேசிய பூங்கா, அருணாச்சல பிரதேசம். கரெக்ட் தான். ஸோ அருணாச்சல பிரதேசத்துல இந்த நம்தபா நேஷனல் பார்க் வந்து இருக்கு. அடுத்து கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல இருக்கு. மணிப்பூர்ல லோக்தாக் லேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த லோக்தாக் லேக்ல தான் இந்த கெய்புல் லம்ஜோ தேசிய பூங்கா இருக்கு. ஸோ அங்க வந்து ஷாங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மான் ரொம்ப வந்து ஃபேமஸ். ஏன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா டான்சிங் டீர் சொல்லுவாங்க, நடனமாடும் மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாங்காய் டீரை டான்சிங் டீர் அப்படின்னு சொல்லுவாங்க, நடனமாடும் மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே லோக்தாக் லேக் மணிப்பூர்ல இருக்கு. அடுத்து நாக்ரேக் தேசிய பூங்கா வந்து மேகாலயால இருக்கு. நாக்ரேக் தேசிய பூங்கா வந்து மேகாலயால இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்லிபால் தேசிய பூங்கா. ஓகேவா, இது வந்து ஒடிசால இருக்கு. ஸோ டி இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பிஎன்சி ஆன்சர் வந்து பி, பிஎன்சி.
அடுத்து 34வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங், பொறுத்துக. ஒரு சைடு பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2. ஸோ அதன்படி ஏ பாருங்க, நாக்ரிக், பி சிம்லிபால், சி பஞ்ச்மார்க்கி, டி வந்து டிகாங் அண்ட் திபாங். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்தோம். நாக்ரிக் எங்கே இருக்கு? மேகாலயாவில் இருக்கு. அப்போ ஏக்கு வந்து 2. சிம்லிபால் எங்கே இருக்குன்னா ஒடிசால இருக்கு. சரிங்களா? சிம்லிபால் டைகர் ரிசர்வ், நேஷனல் பார்க், இது எல்லாமே எங்கே இருக்கு? ஒடிசால இருக்கு. ஸோ அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து சி பாருங்க, பஞ்ச்மார்க்கியை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அப்போ சிக்கு 4. தெஹாங் திபாங் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஏ 2143. ஓகே, ஆன்சர் ஏ 2143. அடுத்து 35வது கேள்வி, யுஎன்எஃப்சிசிக்கான மாநாட்டின் 27வது அமர்வு எகிப்தில் உள்ள ஷார்ம் எல் ஷேக் இல் 6 to 18 நவம்பர் 2022 வரை எதன் காரணமாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ யுஎன்எஃப்சிசி, அதாவது இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதோட மெயின் எய்மே என்னன்னா காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அதை ஃபோக்கஸ் பண்ணி நடத்தப்படுறது தான். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காப் நடக்கும், விச் இஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடக்கும். அந்த மாதிரி 27வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி ஷார்ம் எல் ஷேக் ஈஜிப்ட்ல வந்து நடந்திருக்கு. அதனால அதை வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்ததை வி ஷுட் கோ த்ரூ இட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 35க்கு ஏ காலநிலை மாற்றம். 36 பாருங்க, விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால்? பின்வருவனவற்றில் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐகோர்னியா தாவரம். சரிங்களா? ஐகோர்னியா பிளான்ட். பி வந்து ஆன்சர். 36க்கு பி ஐகோர்னியா பிளான்ட் அதான் ஆன்சர். அடுத்து 37, which of the following statement is are incorrect ன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானவை? ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஷேப் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். கண்டிப்பா. ஸோ சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு தாவரத்துக்கு போகும்போது முழு ஆற்றலா போகாது. இப்ப 100 இருந்ததுன்னா எடுத்துக்காட்டுக்கு 90% தான் போகும். அப்ப ஒரு பிளான்ட்டை வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தாவரத்தை சாப்பிடக்கூடிய அனிமல் கிட்ட இந்த 90ல இருக்கக்கூடிய அவ்வளோ எனர்ஜி அப்படி போகுமானா போகாது. அதுல இருந்து ஒரு பகுதி தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% தான் போகும். அந்த அனிமலை, அந்த ஒரு மிருகத்தை சாப்பிடக்கூடிய இன்னொரு மிருகம் இருக்கு இல்லையா, அதுக்கு இதுல இருந்து பாதி தான் போகும். இது மாதிரி ஒவ்வொரு லெவல் போக 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 எனர்ஜி வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? கம்மியாயிட்டே இருக்கும். அதனாலதான் இட் இஸ் the pyramid of energy shape is always upright. ஆல்வேஸ் அப்ரைட்ல இருக்கும். அடுத்து நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கவரிங் தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா ஸ்டேட்ஸ். அதாவது நீல்கிரி உயிர்கோள காப்பகம்ன்றது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பரவி உள்ளது அப்படின்றது கரெக்ட் தான். ஸோ நீல்கிரி இந்த 3 மாநிலத்தில் தான் பரவி இருக்கு. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நம்தபா பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். இப்பதான் பார்த்தோம், அருணாச்சல் பிரதேஷ். நம்தபா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ நெக்ஸ்ட் நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3 and 4 ஒன்லி. 3 and 4 ரெண்டுமே தப்பு. 3 and 4 எதர் பி ஆர் சி ரெண்டுல எதாவது போட்டீங்கன்னாலும் ஓகே தான். 3 and 4 ரெண்டுமே தப்பு. 37க்கு 3 and 4 ரெண்டுமே தப்பு. 38வது கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் வாஸ் செட்டப் இன். இந்தியாவின் முதல் உர ஆலை எங்கு நிறுவப்பட்டது? சிந்திரி. பி ஆன்சர். 38க்கு பி சிந்திரி. 39, which of the following statement is are true of the agriculture of India? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுக்கள் எவை? இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ, சுகர் கேன் அண்ட் சம் ஆயில் சீட்ஸ். உலக அளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. சரி. அதுக்கப்புறம் the sources of green revolution have made India self sufficient in food. பசுமை புரட்சி மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. ரெண்டுமே சரி. சரிங்களா? ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஸோ இந்த செகண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் எந்த 5-year பிளான்ல வந்து இந்தியா கொண்டு வந்துச்சு? அந்த ஆன்சர் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. 40வது கேள்வி, ஃபாரஸ்ட் சர்வே இன் இந்தியா வாஸ் கிரியேட்டட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் June 1, 1981. இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. June 1, 1981.
அடுத்து 41 which of the following events occur during hibernation in animals? குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும் பொழுது கீழ்கண்டவற்றுள் என்ன நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாடி டெம்பரேச்சர் கம்மியாகுமா? ஆமா, 1ல இருந்து 2 டிகிரி வந்து இந்த மாதிரி ஹைப்பர்னேஷன்ல இருக்கும்போது உறக்க நிலையில இருக்கும்போது கம்மியாகும். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சிஜன் கன்சம்ஷன் ரேட் இஸ் ரெடியூஸ்ட். கண்டிப்பா, ஏன்னா வந்து ஆக்டிவா வந்து செயல்படாத போது ஆக்சிஜன் தேவையும் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ ஆக்சிஜன் கன்சம்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஹார்ட் பீட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட். தப்பு. ஸோ விலங்குகளோட இதய துடிப்பு வந்து அதிகரிக்காது, கம்மியாக தான் ஆகும். ஏன்னா அதிகமான ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா? அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். பி 1 மற்றும் 3 சரியானவை 41க்கு. 42 பாருங்க. எ ஸ்கீம் ஹேவிங் கல்டிவபிள் கமாண்ட் ஏரியா ஆஃப் மோர் தென் 10,000 hectares ஆஃப் இரிகேட்டட் ஏரியா ஆஃப் இஸ் known as 10,000 ஹெக்டேருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தினை டேஸ் எனலாம். ஸோ 10,000 ஹெக்டருக்கு மேல அப்படின்னாலே அது மேஜர் இரிகேஷன் ஸ்கீம். அவ்வளவுதான், பெரிய நீர்ப்பாசன திட்டம். பெயரை வச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ ஹெக்டேர்ஸ் இருக்கு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது மேஜரா மீடியமா மைனரா அப்படின்னு சொல்லிட்டு. இது பெரிய நீர்ப்பாசன திட்டம். ஏ ஆன்சர் 42வது கேள்விக்கு. 43 Prime Minister of India on 17/9/2022 released 8 cheetahs brought from Namibia, Africa, which went extinct in 1952 in India. Was released in the Dash Park அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இந்த பிரதமர் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 8 cheetahs நமீபியால இருந்து வாங்கினதை எந்த நேஷனல் பார்க்ல கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா குனோ பால்பூர் நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில் இருக்கு. குனோ பால்பூர் நேஷனல் பார்க், குனோ தேசிய பூங்கா. 43க்கு ஆன்சர் வந்து ஏ. 44 the year in which Wildlife Protection Act was enacted in India. அதுவும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 1972 இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. மியூல் இஸ் அ ஹைபிரிட் ஆஃப். கோவேறு கழுதை என்பது எதோட கலப்பினம்? ஹார்ஸ் அண்ட் டாங்கி, குதிரை மற்றும் கழுதை. இதெல்லாம் உங்களுக்கே பேசிக்கா தெரியும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்து டேஸ் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் தி ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுவர் யாருன்னா ஜாதவ் பாயேங். ஜாதவ் பாயேங். ஸோ இவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியே வந்து யூடியூப்ல இருக்கு, டைம் கிடைச்சா போய் பாருங்க. அதாவது ஒரு தனி மனிதர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு மரமா நட்டு ஒரு மிகப்பெரிய காடுகளே உருவாக்குனாரு அப்படின்றது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அந்த இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும், டைம் கிடைச்சா பாருங்க. ஜாதவ் பாயேங், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்டை சார்ந்தவர். ஐ திங்க் அஸ்ஸாம் நினைக்கிறேன். 46வது கேள்விக்கு ஏ ஜாதவ் பாயேங். 47 of the total forest area of the country how many percentage belongs to protected forest. அதாவது நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை குறிக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29%. சரிங்களா? ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் 29%. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா 53%, 53%. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 48வது கேள்வி. The height of ஆனைமுடி from the mean sea level is. அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் என்ன அப்படின்னா 2695 மீட்டர். ஸோ ஆனைமுடியை பத்தி தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் தான் 2695 மீட்டர், 2695 மீட்டர். 49வது கேள்வி. டேஷ் இஸ் த எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்தோம். இதே கொஸ்டின். டேஷ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் இயற்கை விவசாயம். 50வது கேள்வி. த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேர்ல்டு டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா, வேர்ல்டு டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா ஆக்குபைட் பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இஸ். அதாவது வளரும் நாடுகளால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 54.7%, 54.7%. பி ஆன்சர். 51வது கேள்வி. இந்தியா adds 11 more wetlands to the list of Ramsar sites to make the total of dash Ramsar sites covering an area of 13,26,677 hectare in the year 2022. Again ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். 2022ல நம்ம இந்தியாவோட ராம்சார் சைட்டை நம்ம என்ன இலக்கு வச்சிருந்தோம்னா 75 வருஷம் ஆச்சு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி. ஸோ 75 ராம்சார் சைட்டு கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதனால 75 கொண்டு வந்திருந்தோம். அதே கேள்வியை தான் வேற மாதிரி வார்த்தைகள் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால குழப்பிக்க வேணாம். 2022ல 75 இருந்தது, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 இருக்கு. இதுல அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய மாநிலம்னு கேட்டா தமிழ்நாடு, கிட்டத்தட்ட 20 இருக்கு. ஏசியாவிலே அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா.
உலகத்திலே 3வது அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய நாடா இந்தியா இருக்கு. 52வது கேள்வி, ஆட்டோபயோகிராபி ஆஃப் ஃபால் ஆஃப் ஸ்பேரோ வாஸ் ரிட்டன் பை. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதையை எழுதியவர் யாருன்னா சலீம் அலி. சலீம் அலி. ஸோ இவர் பேர்ல ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, சலீம் அலி நேஷனல் பார்க். ஸோ அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தொலை நுண்ணுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொகுதி மூலமாக உயிரின பன்மை பகுதியை அடையாளம் காண உருவாக்கப்பட்ட முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடைவெளி பகுப்பாய்வு முறை, கேப் அனாலிசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ்ல வரக்கூடிய ஒரு டைப் ரிமோட் சென்சிங். 54 ஆவரேஜ் ரெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மித வெப்ப மண்டல காடுகளோட சராசரி மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா 750 mm to 750 mm to 1250 mm. 250 கொடுத்துருங்க, 1250, அதாவது 75 சென்டிமீட்டர்ல இருந்து 125 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும் இந்த மாதிரி டெம்பரேட் ஃபாரஸ்ட் ரீஜியன்ல ஆவரேஜ் ரெயின். ஸோ 215 கொடுத்தாங்க, 1250 மீட்டர். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, 75ல இருந்து 125 சென்டிமீட்டர். 55வது கேள்வி, அசஸ் அண்ட் ரீசனிங். ஆல்ரெடி பார்த்த அதே கேள்விதான். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், farmers prefer the cultivation of short duration crops. கண்டிப்பா இந்த மாதிரி தீவிரமா விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஷார்ட் டியூரேஷன் கிராப்பும் கம்மியான லேண்ட் இருக்கும். ஜென்ரலி இட் இஸ் practiced wherein the size of the agricultural land holding is small. So both A and R are correct. R is the correct explanation. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிர விவசாய முறை குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன, சரி. விளைநிலம் குறைவாக உள்ள பகுதியில் இம்முறை பயன்படுத்தப்படுகிறது, ரெண்டு சரி. ஆன்சர் ஏ. 56 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் enacted in the year 1972. இதுவும் ஆல்ரெடி பார்த்ததான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்து 57 இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஃபாரஸ்ட் டைப் மேட்ச். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அந்த ரோஸ்வுட், எபோனி. ரோஸ்வுட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ எபோனி, டூன், குர்ஜான் இது எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்க, சில்வர் ஃபிர், வால்நட்டு, தியோதர், ஒயிட் வில்லோ, அதே மாதிரி சிர், ப்ளூ ஃபைன், ஸ்ப்ரூஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைப்ரஸ். இதெல்லாமே என்னது? மவுண்டைன் ஃபாரஸ்ட், மலைகள்ல இருக்கக்கூடிய காடுகள். மவுண்டைன் ஃபாரஸ்ட், நாட் மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. D213 ஒன்லி. D213 ஒன்லி. ஸோ இது எல்லாமே தமிழ்லையும் மவுண்டைன் காடுகள் தான். அல்பைன் காடுகள் மாதிரி இது வந்து மவுண்டைன் காடுகள். ஸோ மவுண்டைன் காடுகள்ன்றது என்னன்னா மலைகள்ல இருக்கக்கூடிய, மலையோட உச்சியில இருக்கக்கூடிய காடுகள். இது எல்லாமே எப்படி இருக்கும்னா கோனிஃபெரஸ் ட்ரீஸா இருக்கும், அதாவது ஊசி இலை காடுகளா இருக்கும். கோனிஃபெரஸ் ட்ரீஸ், அதான் பிர்ஸ், ஃபிர்ஸ், பைன்ஸ் அப்படின்னு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊசி இலை காடுகளா இருக்கக்கூடியது, மலைகளோட உச்சியில இருக்கக்கூடியது. பருவமலை காடோ இல்ல பூமத்திய ரேகை காடுகளோ கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டி, 2 மற்றும் 3 மட்டும். அடுத்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க கொடுத்ததுல. தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. தட் இஸ் கரெக்ட். கர்நாடகா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட தான் இருக்கு. காஃபி பிளான்ட்ஸ் ஆர் க்ரோன் ஒன்லி இன் த ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். தப்பு. ஈவன் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பாபு பூதான் அப்படின்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து காஃபி பிளான்டேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ 2 வந்து தப்பு. அதே மாதிரி தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இன் இந்தியா நெக்ஸ்ட் டு அஸ்ஸாம். அதுவும் சரிதான். ஸோ அஸ்ஸாமுக்கு அடுத்து அதிகமான டீ ப்ரொடக்ஷன் நம்ம தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா 1, 3 சரி, 2 மட்டும் தப்பு. பி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தான் கேட்டிருக்காங்க இல்லையா. காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம், முதலிடம் வந்து கர்நாடகா. அதே மாதிரி தேயிலை உற்பத்தியில தமிழ்நாடு 2ஆம் இடம், முதலிடம் வந்து அஸ்ஸாம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் காப்பி பயிரிடப்படுதுதானா? இல்ல, இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் இருக்கு. பாபு பூதான் ஹில்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அரக்கு வேலின்னு சொல்லுவோம் இல்லையா, அரக்கு வேலி, அங்கதான் இந்த பாபு பூதான் ஹில்ஸ் இருக்கு. அரக்கு வேலி, அரக்கு பள்ளத்தாக்கு. 59வது கேள்வி, which of the following wildlife sanctuary is located in திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதாவது பின்வருவனவற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முண்டாந்துறை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இல்ல பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்றது கீழே வந்து கொடியக்கரை வனவிலங்கு சரணாலயம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம்ல வந்து இருக்கு. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில வால்பாறை ரீஜன்ல இருக்கு. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இட்ஸ் பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரி உயிர்கோள மண்டலம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பாட்டு தான் இந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயம். ஸோ இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம். இதெல்லாம் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்ல வரக்கூடியது. ஆன்சர் வந்து பி. அடுத்து, இந்தியா இஸ் தி
டேஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி. ஸோ உலக காபி உற்பத்தியில் இந்தியா டேஸாவது இடத்தை வகிக்கிறது, 7வது இடத்துல, 7th பிளேஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சைடு பயோஸ்பியர் ரிசர்வ், இன்னொரு சைடு ஸ்டேட். ஸோ மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு, இங்க குஜராத்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சிம்லிபால் இப்பதான் பார்த்தோம், பயோஸ்பியர் ரிசர்வ் நேஷனல் பார்க் எல்லாம் ஒடிசால இருக்கு. சுந்தர்பன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, ஆனா அவங்க அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க, தப்பு. கட்ச் கட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இது வந்து குஜராத்ல இருக்கு, அதையும் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கரெக்டா மேட்ச் பண்ணது ஒண்ணுதான், சிமிலிபால். ஓகே, அடுத்து பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். த டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்ரா ஹேஸ் த லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். கரெக்ட் தான், அங்கதான் வந்து சுந்தர்பன் இது இருக்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதுவும் சரிதான். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. ஆமா, சுந்தர்வன காடுகள் அங்கதான் இருக்கு. அங்கதான் சுந்தரவன காடுகள் இருக்கக்கூடிய ஒரு விதமான மரத்துக்கு பேர் தான் சுந்தரி ட்ரீஸ். அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ரெண்டுமே சரிதான், 2 வாக்கியங்களும் சரி. 63வது கேள்வி பாருங்க. ஆக்ட் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்மளுக்கு தெரியும், 1972. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் 2010. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. அவ்வளோ, இந்த இதில் மேட்ச் பண்ணீங்கனாலே ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4, டிக்கு 1, ஏ ஆன்சர். ஸோ இந்த இயர்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக முக்கியம், அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹாவ் அ லுக் ஆன் இட். ஓகே, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2002, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னா 2010, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா 1986, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா 1972. இன் இந்தியா லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் அல்பைன் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன். அதாவது இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் வந்து பெருமளவில் இருக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ், கிழக்கு இமயமலையில தான் இருக்கு. இன் விச் ஸ்டேட் கிர் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட். கிர் நேஷனல் பார்க், ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி லயன் ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கப்படுறது. இந்தியாவிலே ஏசியாட்டிக் லைன் இருக்கக்கூடிய ஒரே நேஷனல் பார்க் தான் கிர் நேஷனல் பார்க், குஜராத்தில் இருக்கு. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர், ஆல்ரெடி பார்த்தது தான், 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அடுத்து பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் விச் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளா இஸ் கால்ட். அதாவது உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எதுனா மண்வெட்டி யூஸ் பண்றது இல்லையா. ஸோ உழவு இல்லாம பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா மண்வெட்டி வச்சு விவசாயம் பண்ணக்கூடியது. ஸோ ஹோ ஃபார்மிங். which is the major tree species of tidal forest. அதாவது சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படும் முக்கியமான மர வகை. ஆல்ரெடி ஒரு 3-4 தடவை பார்த்தோம் இந்த டிஸ்கஷன்ல, சுந்தரி ட்ரீஸ். சரிங்களா, சுந்தர், அதனாலதான் அதுக்கு பேரே சுந்தரவன காடுகள். அடுத்து சூஸ் த ராங் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எது தப்பு? டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு. ஸோ இதை போய் ஒரு வனத்துறை வந்து பண்ணுமா? காடை வந்து பாதுகாக்கிறது, அஃபாரஸ்டேஷன் தானே உங்களோட வேலை. டிஃபாரஸ்டேஷனும் ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷனும் எப்படி வரும்? ஸோ மற்ற மூணும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சுற்றுச்சூழல் உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல், இயற்கை காடு மற்றும் வன உயிரினங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடுகளை பாதுகாத்தல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியானதான். தவறான விஷயம் எதுனா காடு அழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு. பி ஆன்சர். 69வது கேள்விக்கு பி. அடுத்து 70. விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. அகைன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த டெல்டா ஃபாரஸ்ட்னாலே அது என்னது? டைடல் ஃபாரஸ்ட், சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகள் எது? சதுப்பு நிலக்காடுகள். 71. மேட்ச் கரெக்ட்லி தி வெஜிடேஷன் டைப் அண்ட் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ ஒரு சைடு ஃபாரஸ்ட், அதுல இருக்கக்கூடிய ரெயின்ஃபால். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா 200 சென்டிமீட்டருக்கும் மேல, அல்லது ஆமா இந்த இருக்கு இல்லையா, அபோவ் 200 சென்டிமீட்டர். அதே வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் ஃபாரஸ்ட்னா 100ல இருந்து 200 சென்டிமீட்டர். ட்ரை ஃபாரஸ்ட்னா 50ல இருந்து 100 சென்டிமீட்டர். டெசர்ட்னா 50 சென்டிமீட்டருக்கும் கீழே. எல்லாமே அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் ஷுட் பி 1, 2, 3, 4. ஏ 1, 2, 3, 4. பசுமை மரக்காடுகள் 200 சென்டிமீட்டருக்கும் மேல மழைப்பொழிவு இருக்கும். பருவமழை காடுகள்னா 100ல இருந்து 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். வறண்ட காடுகள் அப்படின்னா 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். பாலைவன காடுகள்னா 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியா தான் மழைப்பொழிவு இருக்கும். 72. There are dash areas around the world which are qualified as biodiversity hotspot. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லி எத்தனை ஏரியா வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 34 ஏரியா வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் கீழே வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் யார் வந்து டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டை வந்து லிஸ்ட் பண்ணுது. அதன்படி இந்தியாவில் எத்தனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா, அடுத்து சுண்டாலேண்ட் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் சுண்டாலேண்ட். ஸோ 1 2 3 4 இந்த 4மே பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் which are listed by Conservation International from India. Okay. ஸோ இந்த கான்செப்ட் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் உயிரின பன்மை தகுதி அப்படின்றத முதல்ல ப்ரொபோன் பண்ணவர் யாரு அப்படின்னா நார்மன் மேயர்ஸ். இவர் தான் 1989 காயின் பண்றார். 1989. அடுத்து 73 பிக் அவுட் தி ஆட் ஒன் அவுட். ஸோ கிர் நேஷனல் பார்க் குஜராத் சரி, கார்பட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட் அதுவும் சரி, ராந்தோபோர் நேஷனல் பார்க் ராஜஸ்தான் அதுவும் சரி, கன்ஹா நேஷனல் பார்க் ஒடிசா இல்ல, கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ். பாராசின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மான் கூட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸான பார்க் தான் இந்த கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து டி, கன்ஹா தேசிய பூங்கா. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ். மேட்ச் கரெக்ட்லி த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் கல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு இருக்காங்க. ஜும் கல்டிவேஷன், ஸோ இது வந்து அஸ்ஸாம். ஜும் அப்படின்றது அஸ்ஸாம். அடுத்து புனம் கிருஷி, பூனம் அப்படின்ற பெயரை வச்சு நீங்க கேரளா அப்படின்னு போடலாம். அடுத்து போடோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்து பேவார் அப்படின்றது அல்லது பீவார் அப்படின்றது மத்திய பிரதேஷ். ஸோ ஆன்சர் ஏ 1 2 3 4 அப்படியே கரெக்டாகவே மேட்ச் பண்ணிருக்கு. ஸோ இதான் வந்து ஆன்சர் வந்து ஏ 1 2 3 4. ஸோ இதான் வந்து 74 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஜியாகிரபி டாபிக். சரிங்களா? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.